பாடல் வரிகளுக்கான தேசிய திரைப்பட விருது போன்ற பல விருதுகளை வென்ற வரிகளில் வாழும் நாயகனுக்கான வரும் கவியரங்கம் இதோ உங்களுக்காக. இதனை வழி நடத்த வருகிறார் கவிஞர் நாவி விசயபாரதி ஐயா அவர்கள். அவருடன் இணைந்து கவிஞர் கு மாரிமுத்து, கவிஞர் சி கருணாகரசு, கவிஞர் கோ இளங்கோவன், கவிஞர் மு சேவகன், கவிஞர் சு தீபக், கவிஞர் மு சே பிரகாஷ் அவர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். கவியரங்கத்திற்கு முன்னாடி அவங்க எல்லாருக்குமே நம்ம சிறப்பு செய்வோம். முதலில் கவியரங்கத்தின் தலைவர் கவிஞர் நாவி விசயபாரதி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய ராஜேந்திரன் ஐயா வருகிறார். எல்லாரும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். மற்ற கவிஞர்கள் முதலில் கவிஞர் கு மாரிமுத்து வருகிறார். அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்தது கவிஞர் கருணாகரசு. அடுத்தது கவிஞர் கோ இளங்கோவன். அடுத்தது கவிஞர் மு சேவகன். அடுத்தது கவிஞர் சு தீபக். இறுதியாக கவிஞர் மு சே பிரகாஷ். எல்லாரும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். இனி மேடை அவர்களின் கைவசம். வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு கவியரங்கம். அது கவிதை நதி தம்பி விஜயபாரதி நடத்துகிறார். சிலருக்கு கவியரங்கம் வராதவர்கள் கவியரங்கத்தை குறை சொன்னது உண்டு. கவிதையில் எந்த வடிவத்தையும் குறை சொல்கிறவர்கள் கவிஞர்களாக இருக்கக்கூடாது. எந்த வடிவமும் எல்லாம் கவிதையை கொண்டு சேர்ப்பதுதான். ஒரு காலத்தில் கவியரங்கம் என்றால் 5000 10,000 பேர் கூடி கேட்க வாய்ப்பு இருந்தது. டாக்டர் கலைஞர் தலைமை தாங்கினார். பொங்கல் வானொலியில் அப்பெல்லாம் தொலைக்காட்சி வரல. பொங்கல்னா கவியரங்கம் நடக்கும். கூடி 100 பேர் உட்கார்ந்து கேட்போம். அதுக்கு தலைமை தாங்குவார்கள். கவிக்கோ கண்ணதாசன் எல்லாரும் திறமைகளை காட்டுகிற ஒரு இடம்.
கவியரங்கம் படிக்கிறது மட்டும் இல்ல, படிக்கிற முறை கற்றுக்கொள்கிற ஒரு இடம். கவிதையை பல பேர் படிக்கிறீங்க, பார்த்தேன். ஒரு உயிர் இல்லாம வரிகளை போட்டு படிக்கிறீங்க. அது தனியா பயிற்சி கொடுக்கணும், எப்படி படிக்கணும்னு சொன்னது கூட, எங்க நிறுத்தணும், எங்க திருப்பணும்னு சொல்லி. இதெல்லாம் ஒரு பயிற்சி. கவியரங்கம் தானே நினைச்சிடக்கூடாது. அவங்க சொல்ற ஒவ்வொரு வரியும் உங்களை ஈர்க்கும். ஒரு முறை கவியரங்கில் தம்பி விஜயபாரதி பாடினார், நகைச்சுவையாக இருந்தது. தேவாரம் பாடிய திருஞான சம்பந்தனுக்கு எல்லாருக்கும், இங்கே சிங்கப்பூர்ல வீராசாமி ரோட்ல இருந்து மெய்யப்பர் எல்லாருக்கும் தெரிவிருக்கு, தேவாரம் பாடிய அப்பருக்கும் தெரிவிக்கிறது என்று சொன்னார். அப்பதான் அப்பர் சிராங்குன் இருக்கிறதே எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது மாதிரி கவியரங்கத்தில் நகைச்சுவை ஊட்ட தெரியும். மிக சிறப்பாக இருக்கும் விஜயபாரதி தலைமையில் நடக்கிற கவிஞர்கள். தொடக்க கால கவிஞர்களும் கவிமாலையின் தொடரும் கவிஞர்களும் கலந்து கொள்கிற கவியரங்கத்தை காண மகிழ்ச்சியாக இருக்கிறது. கவியரங்கத்திற்கு வாழ்த்துக்கள். நாட்டை நலிக்கும் சீர்கேட்டை பொசுக்கி, நாட்டை நலிக்கும் சீர்கேட்டை பொசுக்கி, புது பாட்டை படைக்க வல்ல பாட்டை படைத்து, கவி சாட்டை சுழற்றி பகை வேட்டை நிகழ்த்தி தமிழ் ஏட்டை புதுக்க வந்த கவிஞன். என் கவிகள் நிரப்பும் உங்கள் செவியை, அந்த கணைகள் திருத்தும் இந்த புவியை. சிங்கப்பூர் மந்திரத்தை நம்புகிற நாடு இது. உழைப்பெனும் மந்திரத்தை நாடுகிற பூமி இது. சொந்த மக்களோ வந்த மக்களோ யார் மீதும் ஒரு சொட்டு மழை நீரும் பட்டு விடாமல் நடைபாதை எங்கும் கான்கிரீட் குடைபிடிக்கும் கவர்மெண்ட் ஆளும் நாடு இது. இந்த தேசத்துக்கும் அதை வடிவமைத்த தாயன்பு மிக்க தந்தை, அன்று புதிதாய் பிறந்த நம் அன்பு லீ எனும் தலைமகனுக்கும் மனமார்ந்த மணிவிழா வாழ்த்துக்கள். கவிமாலையின் நிறுவன தலைவர் அண்ணன் பிச்சினைக்காடு, நிர்வாக தலைவர் தங்கை இன்பா உள்ளிட்ட சந்தன செந்தமிழ் மணக்கும் இந்த சபையை நிறைத்திருக்கும் அனைவருக்கும் தலைவாசல் மரியாதையாக என் வணக்க பூச்செண்டு. பன்னிருசி ஆசிரிய விருத்தம் மட்டுமே பழகிய கவிஞரிடம் குரல் வெண்பா எழுதச் சொன்னது போல நீட்டி முழக்கும் பாட்டுடை பாவலர்களை ஒரு கூட்டுக்குள் அடக்கி குறுங்கவியரங்கம் நடத்த சொன்ன கவிமாலையின் நம்பிக்கைக்கும் அதை காப்பாற்ற இருக்கும் கவிஞர்களுக்கும் என் தோழமை வணக்கம். பொதுவாக கவிஞர்கள் அமெரிக்க அதிபரை போல அதிக வரிக்கு ஆசைப்படுவார்கள். ஆனால் அப்படி 80 விழுக்காடெல்லாம் முடியாது. சிங்கப்பூர் போல 9 விழுக்காடு மட்டுமே போதும் என்ற கவிமாலையின் கட்டளைக்கு பணிந்து எழுதிய கவிதைகளை மேலும் பிழிந்து பிழிந்து ருசியான தேனடை சாராக்கி 5 நிமிடங்களில் அனைவரும் படக்கி இருக்கிறார்கள். தேனடையில் மொய்க்கும் ஈக்களை விரட்ட நீங்கள் கைதட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்று. தலைச்சன் குழந்தை ஒன்று தாயறையில் மரித்ததை போல், விளைச்சல் கதிரில் புயல் வீசி அழித்ததை போல், நாற்பத்தில் கவிமாலை காமாலை கயிறு வீசி நமன் கொள்ளை கொண்டு போன நா முத்துக்குமார் என்னும் பாவலனுக்கு கவிமாலை பாவலர்கள் செய்யும் கவிதாஞ்சலி இது. நா முத்துக்குமாரின் பாட்டுக்களும் படைப்புகளும் ரசிகனையும் வாசகரையும் ரசனையின் உச்சத்துக்கு உயர்த்திய தர முத்திரை தமிழ் படைப்புகள். பாரதியை போல வாழ்ந்திருக்க வேண்டிய இளங்கவிஞர் பாரதியை போல் இளமையில் பறிகொடுத்தோம் நாம். கண்ணிய தமிழால் திரைப்பாட்டுக்கு கவிதை சாமரம் வீசியவன். காதலின் அழகை காமம் கலவா கற்புடன் எழுதிய அந்த பாவலன் பண்ணிய திரைப்பாடல்களை 3 கவிஞர்களும், அவரது செழுமிய கவிதை கட்டுரை நூல்களை 3 கவிஞர்களும் தம் மணித்தமிழ் கவிதைகளால் மரியாதை செய்ய இருக்கிறார்கள். நாம் முத்துக்குமார் எனும் நாமும் இன்று நனைவோம் அவரது புகழ் மழையில்.
கவிமாலையின் கட்டளை என்பது உச்ச நீதிமன்றத்தை விட உக்கிரமானது என்பதால் கால விரயமின்றி தொடங்குகிறது கவியரங்கம். இப்போது பட்டாம்பூச்சி விற்பவனை பற்றி பாட முதலில் வருகிறார் கவிஞர் மாரிமுத்து. எந்த கோணத்தில் பார்த்தாலும் கும்பக்கலசங்கள் கண்ணில் தெரிவதால் அது கும்பகோணம். அந்த மகாமக நகரின் புறப்பகுதியான திருவிசநல்லூர் இந்த கவிஞரின் தாய்மடி. 14 ஆண்டுகள் முன் சிங்கைக்கு புலம்பெயர்ந்த இந்த புதுக்கவிஞர் படிப்பதிலும் படைப்பதிலும் மேலிட்ட ஆர்வத்தால் கவிமாலையில் தன் இருப்பை நிலைநிறுத்தி கொண்டவர். அதனால் பலமுறை பரிசுகளும் வென்றவர். பட்டுக்கோட்டையார் மன்றம் நடத்திய வெளிநாட்டு ஊழியர்களுக்கான கவிதை போட்டியில் முதல் பரிசு வென்றவர். பெற்ற வெற்றிகளுக்காகவும் இனி பெறவிருக்கும் வெற்றிகளுக்காகவும் அவரை வாழ்த்தி நம்மை இன்பத்தில் ஆழ்த்தும் கவிதையை தர அன்புடன் அழைக்கிறேன். இதோ கவிஞர் மாரிமுத்து. நன்றி ஐயா. என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். அரங்கிற்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ஒரு இளையவனின் கையில் கூடை நிறைய பட்டாம்பூச்சிகளை கொடுத்து முன்னிறுத்தி பின்னின்று வேடிக்கை பார்க்கும் மூத்த கவிஞர்களுக்கு என் முத்தான வணக்கங்கள். தலைவர் ஐயா, தலைவர் பெருமாள் தலைவர் ஐயா விஜயபாரதி ஐயா அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். கவியரங்கத்திற்குள் சென்று விடுவோம். அழுத்தம் நிறைந்த காதலின் ஆழத்திற்குள் கவிதை என்னும் கையால் கழுத்தை பிடித்து அமிழ்த்தி மூழ்கடித்து கண், காது, மூக்கு, வாய் என எல்லா பக்கங்களிலிருந்தும் காதலை உட்புக செய்பவன் கவிஞர் நா. முத்துக்குமார். அவனுக்கு என் மண்டியிட்ட வணக்கங்கள். தமிழில் பற்றி இருப்பவர்களுக்கு நல்ல சிந்தனை வருமாம், அதே போல் பெயரில் முத்து இருப்பவர்களுக்கு நல்ல கவிதைகள் வருமாம். இது யார் சொன்னான்னா நான் தான் சொல்றேன். மீசை அரும்பிய காலத்தில் பல பட்டாம்பூச்சிகளை பிடிக்க முயன்று தோற்றதுண்டு. அதன் வண்ண துப்பட்டா சிறகுகளுக்கு பறக்கும் போது மட்டும் வலிமை அதிகம். பட்டாம்பூச்சிகள் காணா தொலைவில் பறந்து விடுவதில்லை. அது நம் கண்களுக்குள்ளேயே சுற்றித் திரியும், ஆனால் கைகளுக்கு அகப்படுவதில்லை. கவிதைகளும் அப்படித்தான். அதில் உள்ள வர்ணனைகளும் உவமைகளும் வடிவமைப்பும் நம்மை ஆச்சரியப்படுத்தும். இதில் கவிதை சொல்ல எத்தனித்த கருவும் அடங்கும். ஆனால் கவிதை முழுமையாக யாருக்கும் அகப்படுவதில்லை. அதை எழுதியவனுக்கு கூட சமயத்தில் தெரிவதில்லை. ஒரு கவிஞன் வண்ணங்கள் நிறைந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க முயலும் போது அவனுக்கே தெரியாமல் ஒரு மஞ்சள் நிற பட்டாம்பூச்சி தோளில் அமர்ந்து செல்வதுதான் கவிதையின் விளையாட்டு. அதையும் ஒரு கவிதையாக, ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன் விரல் தேடி வந்தது, அதன் வண்ணங்கள் மட்டும் எந்தன் விரலோடு உள்ளது என எழுதி உலகிற்கு தன்னை ஒரு கவிஞன் என வெளிப்படுத்தி விட்டு செல்கிறான் நா. முத்துக்குமார். அவனுடைய கவிதைகளை வாசிக்கும் போதெல்லாம் அவன் தோளில் அமர்ந்து சென்ற ஒற்றை நிற பட்டாம்பூச்சியை தேடி தேடி பிடிக்க முயல்கிறேன். ஒரு ஒப்புத வாக்குமூலத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான் அந்த கவிஞன். நான் ஏன் நல்லவன் இல்லை என்பதற்கான 3 குறிப்புகள். 1, கவிதை எழுதுகிறேன். 2, நான் அதை கிழிக்காமல் இருக்கிறேன். 3, அது படிக்க உங்களிடம் கொடுக்கிறேன். இது எல்லா கவிஞனுக்கும் உள்ள வெளிப்பாடுதான். ஆனால் நாமுவை யார் நான் நல்லவன் இல்லை என்று சொன்னது? இங்கு அவன் அவனையே சொல்லிக் கொள்கிறான். பட்டாம்பூச்சி விற்பவனுக்கு இடம் மாறுதலே குறிக்கோளாய் இருக்கிறது அவன் வாழ்வு என்று எழுதுகிறான். இடம் மாறிக்கொண்டே இருக்கிறான் என்பதற்கும் மாறுதலே குறிக்கோளாய் இருக்கிறது வாழ்வு என்பதற்கும் வேறுபாடு 2 நட்சத்திரங்களுக்கு இடையே உள்ள தூரம். அது பார்ப்பதற்கு அருகருகேதான் இருக்கும். நாமும் மாறுதலுக்கு ஏங்கியிருப்பான். இந்த கவிதை சிக்கலில் இருந்து வெளிவர போராடி இருப்பான். ஆனால் கவிதை அவனை இழக்க விரும்பவில்லை. காரணம், சிறகின் இயல்பை மறந்த நிலையில் உள்ள பட்டாம்பூச்சிகளுக்கு உயிர் இருப்பதில்லை. அவன் இயல்பில் இருந்து மாறாததால் இன்றும் உயிரோடு இருக்கிறான். சிறகை உதிர்த்து வெளிவந்த பறவையால் கூண்டிற்குத்தான் விடுதலை. பறவை நம்மோடு தான் இருக்கிறது. கடிதம் எழுத கற்றுக்கொள் என்றவன் கவிதையை கிறுக்கு என்று சொல்கிறான். கடிதம் கற்றுக்கொண்ட பிறகுதான் எழுத வேண்டும். காதலில் நீ கிறுக்கினாலும் அது கவிதைதான் என்ற பிறகுதான் நானும் கிறுக்க ஆரம்பித்திருக்கிறேன். முத்து முத்தாய் பல பட்டாம்பூச்சிகளை விற்றவன் இன்று உயிரோடு இருந்திருந்தால் உலகில் பூக்களுக்கு பஞ்சமாகி இருக்கும். அவன் கவிதைகள் இல்லை என்றால் பூக்களும் பட்டாம்பூச்சிகளும் காதலற்று போய் பிம்பங்களற்ற தனிமையில் சலூன் கடை கண்ணாடி போல் ஒன்றை ஒன்று முகம் பார்த்து கொண்டிருக்கும். மலரும் நறுமணமும் போல, மலரும் நிறமும் போல, மலரும் மென்மையும் போல, மலரும் மாலை நேரமும் போல நாமுவின் கவிதைகளும் காலமும் பிணைந்திருக்கும்.
உணர்வுகளை கூட்டி பெருக்கி உயிருக்குள் தைத்து ஒரு கரடி பொம்மையைப் போல் கொஞ்சுவதற்கு ஏதுவாக காதலுக்கு கவிதையை பரிசளிப்பவன் நா. முத்துக்குமார். அவனின் பட்டாம்பூச்சிகள் கல்லறை பூக்களையே அதிகம் விரும்பியவை. வள்ளுவன் முதல் வாய்ப்பாட்டுக்காரன் வரை காதலுக்கு வலியைத்தான் இணையாக ஒப்பிடுகிறான். அதற்கு நாமுவும் விதிவிலக்கல்ல. சொல்ல துடிக்கும் வார்த்தைக்கு இறங்கும், தொண்டை குழியில் ஊசி இறங்கும், இலை வடிவில் இதயம் இருக்கும், அது மலை வடிவில் கணக்கும் என்கிறான். அவன் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் போது கொட்டாங்குச்சி கோழிக்கரண்டியோடு கவிதையையும் கண்டெடுத்தவன். அக்கிணற்றில் எரியும் கல்லின் ஓசை கவிதையின் ஆழத்தின் மொழி. ஆடு சதை தெரிய கோலமிடும் எதிர்வீட்டு பெண் எத்தனை பேருக்கு வாய்த்திருக்கிறது? அவனை போல் எனக்கும் ஒரு முறை வாய்த்தது. எதிர்வீட்டு வாசலில் நீர் தெளித்துக் கொண்டிருந்தது ஒரு நயகரா நீர்வீழ்ச்சி. சாரலில் சற்றே நனைந்து விட்டு வரலாம் என்று கிட்டே சென்றால் தூரலை நிறுத்திவிட்டு துடப்பத்தை சரி செய்தது. இது வெள்ளப்பெருக்கு அபாய அறிகுறி என திரும்பிய பிறகு பிடரி வரை வந்து விழுந்தது அந்த ஒற்றை உமிழ்திலி என்னும் சாரல். இது எனக்கு வாய்த்த அனுபவம். நாமுவுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்லை. அவன் எழுதுகிறான், இட்டிலிகளை அகரிணை என்று அர்த்தப்படுத்த முடியாது, அவை குட்டி போட்டு பாலூட்டும் இனத்தை சேர்ந்தவை என்று. காதல் பட்டாம்பூச்சிகளையும் காகித பட்டாம்பூச்சிகளையும் கூவி கூவி விற்கிறான் அந்த அறிவாளி. நானோ தலைமுடியை கவ்வி உண்ணும் பட்டாம்பூச்சிகளையும் டாட்டூஸ் பட்டாம்பூச்சிகள் பதிந்த இடங்களையும் ரசித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன செய்வது? அவன் சொன்னது போல் யாரும் மெனக்கடாமலே உருவாகிறார்கள் சில அறிவாளிகளும் முட்டாள்களும். ஒரு மார்கழி மாத அதிகாலையில் பல் துலக்கி கொண்டே வீதியை பார்க்கிறான். தெருவடைத்த புள்ளிகளும் கோலமிடும் குமரிகளையும் காணவில்லை. இப்போதெல்லாம் கொட்டாவி விட்டபடி இரவிலேயே போட்டு விடுகிறார்கள் போலும். சூழல் எல்லாம் திசை மாறிவிட்டது. தெருவுக்கு பெயர் மட்டும் தெற்கு மாட வீதி. தூ என்று துப்பிவிட்டு கொப்பளித்து விட்டு செல்கிறான். அங்கே ஒரு பட்டாம்பூச்சி கோலத்தை பார்த்திருந்தால் அமைதியாகி இருப்பான். அவன் விரக்தியின் உச்சத்திற்கு செல்லும் போதும் கையில் பிடித்து நசுக்க பட்டாம்பூச்சியை தேர்ந்தெடுக்க மறப்பதில்லை. ஒரு பூ துறந்து விண்ணிடை புணர்ந்து பின்னொரு பூ போகும் வண்ணத்து பூச்சிகள் பிரித்து அதன் சந்தோஷ வண்ணங்களை விரலில் குலை என்கிறான். இந்த கவிதையின் கடைசி பத்தியில் அக்கம் பக்கம் பார்த்து யாரும் இல்லை என்று உறுதி செய்த பிறகு துக்கம் தேய்ந்த சந்தோஷ குரலில் சொல் அந்த சொல்லை என்கிறான். அக்கம் பக்கம் மக்களும் மாணாக்களும் இருப்பதால் நான் அந்த வார்த்தையை சொல்லவில்லை. பொண்டாட்டி தாலியை அடகு வச்சு புத்தகம் போட்டேன், தக்காளி விசிட்டிங் கார்டு மாதிரி ஓசிலேயே தர வேண்டியிருக்கு என்ற கவிதையில் புத்தகத்தின் முதல் பிரதியை பெறும் 3 தொழிலதிபர்களின் பெயரை டேஷ் 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 என குறிப்பிடுகிறான். அக்கம் பக்கம் பார்த்து பேச வேண்டிய சொல்லையும் எழுதிவிட்டான். தக்காளிக்கு பதில் என்ன போடணுமோ அதையும் போட்டுவிட்டான். ஆனால் அந்த தொழிலதிபர்களின் பெயர்களை குறிப்பிட அவ்வளவு கூச்சம் அவனுக்கு. பாறைகளில் வேர்கள் இடைவெளி தேடுவதை பார்த்திருக்கிறீர்களா? தன் காலடி சுவடுகளை காற்று அழித்துக் கொண்டிருக்கும் போதே இன்னும் ஏதோ ஒன்று உங்களை பின்தொடர்வதை கவனித்திருக்கிறீர்களா? அகந்தைகள் மகுடம் சூடிய உலகில் மண்டியிட்டு அன்பு அழுது கொண்டிருப்பதை கேட்டிருக்கிறீர்களா? நாமுவின் கவிதைகளையும் பாடல்களையும் நினைத்து நினைத்து பார்த்தால் இவையெல்லாம் நெருங்கி அருகே வரும். வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் அவன் பார்த்த வானவெளியின் நிறம் அவன் உயிரில் குழைத்தது. அவன் அப்படி ஒன்றும் மழை இல்லை, அவனுக்கு யாரும் நிகரில்லை. நன்றி, வணக்கம். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, நா. முத்துக்குமார், அவனுக்கு யாரும் நிகரில்லை என்று முத்தான வரிகளால் நா. முத்துக்குமாரின் நூல் பற்றி புகழ் கவிதை தந்த மாரிமுத்துவுக்கு அரங்கதிரும் நம் கரங்களின் ஓசை மீண்டும் அன்பு பெறுகிறது. கவிதையை விட கட்டுரையை விட கவிதையும் நா. முத்துக்குமாருக்கு நன்றாக வரும் என்பது கவிஞர் வண்ணதாசனின் ஆய்வு. அணிலாடும் முன்றில் அவரது கட்டுரை திறத்துக்கு கட்டியம் கூறும் நூல். அந்த படைப்பிலக்கியம் பற்றி பாட வருகிறார் காந்த குரலால் நம் கவனம் கவர்கிற கனல் கவி கருணாகரசு. ஆண்டாள் பக்தனை போல் நெற்றி அணி செய்யும் குங்குமமும் நீண்டு விரியும் நெற்றி சுருக்கமும் மீண்டும் கேட்க தூண்டும் துளிப்பாவும் இந்த அரிய ஒரு மைந்தனின் அடையாளங்கள். இவருக்கு பிடித்த கனி மாம்பழம், இவருக்கு பிடித்த மொழி தமிழ், இவருக்கு பிடித்த ஒரே ராகம் சிவரஞ்சனி. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாததால் என் போன்ற பலர் உள்ளம் கவர்ந்தவர்.
இது அண்ணன் பிச்சினிக்காடு தந்த அலங்கார அடையாளமான கனல் கவி என்ற சொல்லுக்கு பொருளாக தம்பி கருணாகரசு. உழவினை தொழிலாகவும் தமிழினை மொழியாகவும் கொண்ட என் பிறப்பை கொடுப்பனையாய் கருதும் நல்ல கருணாவின் நல்வணக்கம். அண்ணனின் தலைமையில் அரங்கேறும் கவி அரங்கில் நானும் பாடுவதில் மகிழ்ச்சி. இனி நாளும் கவிதைக்கு எழுச்சி. சத்துமிகு மாக்கவிதை சாற்றிய பாவலன், மொத்த திரையுலகும் முன்மொழிந்த நாயகன், எத்திக்கும் காற்றலையில் ஏறி வந்த கோமகன், முத்தனும் நற்பாமுகன் முத்துக்குமார். அணிலாடும் ஒன்றில் உறவுகளின் உயிர்ப்புகளை கவிதை நடவு செய்த கட்டுரை. அணிலாடும் ஒன்றில் உறவுகளின் உயிர்ப்புகளை கவிதை நடவு செய்த கட்டுரை. கடந்து வந்த பாதையில் காலுக்கு செருப்பாகவும் கவிதைக்கு உறுப்பாகவும் இருந்த மனிதர்களை பற்றி எழுதிய இதிகாசம். அனிச்சமாகவும் அனிச்சையாகவும் இருந்த நேசமிகு நூலிழைகளால் நெய்த காஞ்சிப்பட்டு. கடமைக்கென்று இல்லாமல் கடமையாய் காரியமாற்றியோரை ஒரு கவிதைக்காரன் பிடித்த கவிப்படம். உடன் இருப்பவர்களில் உண்மையானவர்களையும் உறவுகளில் உன்னதமானவர்களையும் உரைநடையில் எழுதிய உயில். உனக்கோ எனக்கோ ஊருக்கோ உலகிற்கோ உறவுகள் அமைவதெல்லாம் உமையவன் கொடுத்த வரம். பாரம் என்று ஒதுக்காமல் பயனில்லை என்று ஒதுங்காமல் பாசக்கைகள் நீட்டணைத்தலே பந்தத்திற்கான உரம். உதவாது என்று ஒதுக்கினாலோ அல்லது ஒடுக்கினாலோ அது மரம். ஏழெட்டாய் பெற்றபோது இருந்த உறவுகள் எத்தனையோ. ஏழெட்டாய் பெற்றபோது இருந்த உறவுகள் எத்தனையோ. இன்று இரண்டோ ஒன்றோவென இருந்து விடுவதால் பாவம் சின்ன குழந்தைகள் சித்தப்பாவுக்கும் அத்தைக்கும் சிரமப்படுகிறார்கள். வாய்ப்புள்ளவர்கள் உறவுகளுக்கு உயிர் கொடுங்கள். அணிலாடிய முன்றியலில் அம்மாவின் இறப்பன்று ஆறுதலுக்காய் தந்த கரும்பு அதற்கு பின் இனித்ததே இல்லை என்பதை தொட்டு, தெரியாமல் படம் பார்த்ததை தெரிந்து கொண்ட அப்பா கூடுதலாய் காசு கொடுத்த போது கூனி குறுகியதையும், ஆயா அக்கா அத்தைகள் மாமன்களில் அன்பால் நனைந்ததையும், சின்னம்மா பெரியம்மா சித்தப்பா பெரியப்பா மனைவி மகன் மற்றும் பாச உறவுகள் பலராலும் மகிழ்ந்ததையும் நெகிழ்ந்ததையும் வாசகன் மெச்சும்படி வடித்திருக்கிறார். உறவுகளின் பகிர்வுகளை அச்சு அடித்திருக்கிறார். ஒரு பெருங்கவிஞனின் குறுங்கவிதை ஒன்று. உறவுகள் ஒரு அழகிய கவிதை. கவிதையின் அழகில்தான் நிறைய பொய்கள். உறவுகள் ஒரு அழகிய கவிதை. கவிதையின் அழகில்தான் நிறைய பொய்கள். உறவுகளை இன்றைய பொருளாதார காலம் நேர்கோட்டில் வைப்பதில்லை. அது வலது இடதாக வழிமாறுவது உண்டு. கண்ணீர் உடைந்தோடும் கணம் ஒன்றில் கைகோர்த்து கொள்வதும் உண்டு. அணிலாடும் முன்றில் போல் அகிலத்தில் நிறைய உண்டு. ஒவ்வொருவர் வாழ்வும் அணில் கூட்டினை
அரவணைக்கும் முன்றில்தானே. தழைக்கட்டும் தன் தம்பி வாழ்வு என்று தயங்காமல் பெரும்பொருளை கொடுப்பதுண்டு. தழைக்கட்டும் தம் தம்பி வாழ்வு என்று தயங்காமல் பெரும்பொருளை கொடுப்பதுண்டு. பிழைக்கட்டும் நம் உறவில் ஒருவன் என்று பெருந்தொகையை கடன் வாங்கும் அண்ணன் உண்டு. அழைக்காமல் தோள் கொடுக்க வருவான் தம்பி, அவனின்றி யார் காப்பார் அண்ணன் துன்பம். பிழை நேரும் சில நேரம் உறவில், ஆனால் பிடி கொடுத்து நின்றதில்லை அண்ணன் தம்பி. பிள்ளைகளின் நலனொன்றே போதுமென்று பெற்றவர்கள் தம் நலனை மறந்து போவர். பிள்ளைகளின் நலனொன்றே போதுமென்று பெற்றவர்கள் தம் நலனை மறந்து போவர். கல்வியிலே மேலோங்கி வாழ வேண்டி கடைசி வரை தம் உழைப்பை தாரை வார்ப்பர். புள்ளியாக தம் வாழ்வை தேய்த்து கொண்டு பொருள் தந்து காப்பவர்தான் அப்பா ஆவார். வல்வினைகள் சூழ்ந்திட்டு வாடி நின்றால் வந்தனைக்க நீட்டும் கை அம்மா அன்றோ. உயிர் சுமக்கும் மிகை சக்தி கொண்ட பெண்ணாம், உயிர் சுமக்கும் மிகை சக்தி கொண்ட பெண்ணாம், உற்ற துணையாக நிற்கும் வாழ்வின் தூணாம், பயிர் வாட மனம் வாடும் கருணை போல பண்புடனே தொன்றாற்றும் உறவே இல்லாள். துயிலின்றி குழந்தைகளை காப்பதோடு துவள்கின்ற குடும்பத்தை தாங்கி நிற்பார். மயில் இறகு இதயத்தால் மலையை தாங்கும் மனைவி இவள் இல்லை என்றால் சுழியம்தானே. மயில் இறகு இதயத்தால் மலையை தாங்கும் மனைவி இவள் இல்லை என்றால் சுழியம்தானே. தத்தளிக்கும் போதினிலே உதவும் நெஞ்சம், தங்கை என்றும் தமக்க என்றும் நிறைய உண்டு. அத்தையையும் மாமனையும் உறவாய் பெற்றால் அச்சுறுத்தும் காலமதில் துணையாய் நிற்பர். சித்தப்பா சித்தி எனும் உறவு வாய்க்க சிரமப்படும் பொழுதினிலே சோகம் இல்லை. முத்து முத்தாய் உறவினங்கள் சூழ்ந்தால்தானே முழுதாகும் இச்சமூக சூழல் என்றும். ஒவ்வொரு இரவும் வீடு திரும்பும் போது உறங்கிவிடும் பிள்ளையை கண்டு உடைந்து விடுகிறானாம் தலைவன். ஒவ்வொரு இரவும் வீடு திரும்பும் போது உறங்கிவிடும் பிள்ளையை கண்டு உடைந்து விடுகிறானாம் தலைவன். ஒவ்வொரு ஆண்டும் நாடு திரும்பும் நாங்கள் உங்களின் உணர்வுக்கே ஒப்புவிக்கிறேன். விமான முனையத்தில் பெரும் பொதியுடன் நாடு திரும்பும் தலைவனை கன்று தாகத்தில் கயிறறுத்து ஓடும் தாய்ப்பசுவாய் கடல் கடந்த தலைவன் என்கிறார். விமான முனையத்தில் பெரும் பொதியுடன் நாடு திரும்புவனை கன்று தாகத்தில் கயிறு அறுத்து ஓடும் தாய்ப்பசுவாய் கடல் கடந்த தலைவன் என்கிறார். விடுமுறைக்கு பின் மீண்டும் வெளிநாடு செல்லும் தலைவனின் பயணச் சுமையில், விடுமுறைக்கு பின் மீண்டும் வெளிநாடு செல்லும் தலைவனின் பயணச் சுமையில் கூடுதலாய் ஏறிக்கொள்கிறது குழந்தைகளின் நினைவு என்பதையும் குறுங்கவிதைகள் வழி சொல்கிறார் அந்த பெருங்கவிஞன். நான் தான். தரை தொட்ட கால்களுடன் வானளந்து உங்கள் கண்கள் கண்டு வியந்ததுண்டா? தரை தொட்ட கால்களுடன் வானளந்து உங்கள் கண்கள் கண்டு வியந்ததுண்டா? ஒற்றை இழையில் ஊசலாடும் சிலந்தி பூச்சியாய், ஒற்றை இழையில் ஊசலாடும் சிலந்தி பூச்சியாய் உயர்ந்த கட்டடத்தின் உச்சி காலதரின் கண்ணாடி துடைப்பவனை சுட்டெரிக்கும் வெப்பம் கருகாதிருக்க காரணம் அவன் உயிருக்குள் இருக்கும் உறவு. ஒற்றை இதழில் ஊசலாடும் சிலந்தி பூச்சியாய் உயர்ந்த கட்டடத்தில் உச்சி காலதரின் கண்ணாடி துடைப்பவனை சுட்டெரிக்கும் வெப்பத்தில் கருகாதிருக்க காரணம் அவன் உயிருக்குள் இருக்கும் உறவு. உற்றவர்களை பிரிந்திட்ட துறவு. உறவுகளே வாழ்தலின் மகிழ்ச்சி, உறவுகளே உள்ளத்தின் நெகிழ்ச்சி. உறவென்னும் அணில்கள் ஆளதான் முன்றில், உறவுக்கு உயிர் கொடுக்க தொடங்குங்கள் இன்றில். தமிழை உயர்வாய் வைத்தேன், தமிழ் உயரத்தில் வைத்தது. நன்றி, வணக்கம்.
அருமை கருணாகரசு வழக்கமான கவிதை முழக்கமும் பூச்சியத்தை சுழியம் என்ற தனித்தமிழும் இனித்தன. உறவுகளின் உன்னதத்தை உரைக்கும் இந்நூலை உரைநடையில் எழுதிய உயில் என்று சொல்லியதும் ருசிக்க வைத்தது. தேனடை தமிழ் நடைக்கு மீண்டும் எங்கள் கையொலி மரியாதை. ஒரு அழகான வீடு என்பது அலங்காரமான ஒப்பனைகள் மட்டுமல்ல. எல்லா இடங்களிலும் பொருட்கள் இறைந்து கிடந்தாலும் வீட்டின் அழகென்பது நம் தலைமுறை தளிர்களான குழந்தைகள்தான். அழகிய 2 குழந்தைகளின் அப்பாவான கவிஞர் கோ இளங்கோவன் குழந்தைகள் நிறைந்த வீட்டை கொண்டாட வருகிறார். எந்திரவியல் பட்டயதாரியான இவர் தன் கனவு பணியான ஆசிரிய பணிக்கான ஆயத்த பணிகளில் பல்கலைக்கழக மாணவனாக இப்போது அவதாரம் எடுத்திருக்கிறார். அன்பு மனைவி அணுவை மணந்த பின் யாப்பெனும் காரிகையை 2ஆம் மனம் புரிந்தவர். சிங்கப்பூர் அரசின் தங்கமணி விருது பெற்ற கவிஞர், சந்த அழகுடன் விருத்தம் எழுதுவதில் சாதித்து வரும் புலவன். இதோ நாமுவின் குழந்தைகள் நிறைந்த வீட்டை தன் கவிதைகளால் அலங்காரம் செய்கிறார் கோ இளங்கோவன். உதவிக்கு என்னோட பையன் வந்திருக்கிறான் அருள். அதனால கண்டு கேட்டுன்னு காலைல அண்ணன் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. பிச்சனிகார் அண்ணன் கண்டு கேட்டு மகிழற மாதிரி ஏதாவது பண்ணுங்கன்னு. அதனால 2மே நடக்கட்டுங்கிறதுனால ஒரு ஏற்பாடு. அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகள் நிறைந்த வீடு. ஒரு கதை சொல்லட்டா சார்? ஒரு ஊர்ல ஒரு பிச்சினி காடு. அது ஆசையா கம்போங்குளம் கடற்கரை சாலையில கட்டிச்சான் ஒரு கூடு. சிறையே முளைக்காத சிட்டுக்குருவிலேந்து பறந்து களைச்ச பருந்து வர எல்லாம் ஒன்னா கூடி கோக்குமா ஒரு மாலை. அதுக்கு பேருதான் கவிமாலை. மாச கடைசியில சனிக்கிழமை வந்தா போரும், சமபந்தி விருந்தே நடக்குமா. சுட சுட புதுக்கவி சோறு, விருத்த குழம்பு, வெண்பா ரசம், ஹைக்கூ கூட்டு, சந்த பாயாசம்னு சகலமும் இருக்குமா. கரும்பு தின்ன கூலி வர மாதிரி விருந்தும் உண்டாம் விருதும் உண்டாம். பெரிய குருவிகள்லாம் தாய்க்குருவிகளா இருந்து சிறகு முளைக்காத சிட்டுக்குருவிகளை தத்தெடுத்து வளர்க்குமா. இன்னைக்கு நடக்கிற விருந்துல ஒரு சிறப்பு என்னன்னா, அதுல ஒரு தாய்க்குருவி தான் இங்க இத நடுவார உட்கார்ந்து இருக்குதான். அது தத்தெடுத்த சிட்டுக்குருவிகளை ஒண்ணுதான் நெஞ்சோர நன்றியோட இப்ப கதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த நூலக வேடந்தாங்களுக்கு வராத வெளிநாட்டு குருவிகளே இல்லையா. இந்த நூலக வேடந்தாங்களுக்கு வராத வெளிநாட்டு குருவிகளே இல்லையா. உலகம் பூராவும் உள்ள கவிக்குருவியெல்லாம் ஒண்ணு மண்ணா சேர்ந்து வந்துருமா. அப்படி வந்த குருவிகள்ல நான் முத்துக்குமார்னு ஒரு ராசாளி பறவை இங்க வந்திருக்கலாம். ராசாளி கழுகுன்னா கேட்கவா வேணும்? என்ன ஒரு நடை, என்ன ஒரு பார்வை, என்ன ஒரு வேகம். அதுக்கு குழந்தைங்கனாலே ரொம்ப பிடிக்குமா. பாசத்தை சொன்னாலும், நேசத்தை சொன்னாலும், காதலை சொன்னாலும், மோதலை சொன்னாலும் குழந்தையோட வாசத்தை கொஞ்சமாச்சும் சேர்த்து குழைச்சுதான் சொல்லுமா. அம்மாக்கும் பிள்ளைக்குமாவே பாட்டெல்லாம் இருந்தப்ப அப்பாக்கும் பிள்ளைக்குமா பாடம் வந்துச்சான் அந்த பாசப்பறவை. கங்காரு மாதிரி பிள்ளைங்களை எப்போதும் சுமக்கிற அப்பாக்களை பத்தி பாடிச்சான். உண்மைதானே? வேலை முடிஞ்சு கழப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்சி தாவி வந்தவனை தூக்கி உயர பிடிக்க அது வரைக்கும் அடக்கி வச்சிருந்து அடிக்கிற மாதிரி அமிர்தத்தை தெளிப்பான் பாருங்க. அத்தனை களைப்பும் அப்ப கரைஞ்சிருங்க.
உண்மைதானே? வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தாவி வந்தவனை தூக்கி உயர பிடிக்க அது வரைக்கும் அடக்கி வச்சிருந்து அடிக்கிற மாதிரி முகத்துல அமிர்தத்தை தெளிப்பான் பாருங்க, அத்தனை கலப்பும் அதுல கரைஞ்சிருங்க. காமத்துல சேராத முத்தங்களை பத்தி, ஆனந்தையால மீட்டுகிற அன்பான மகள்களை பத்தி பாடிச்சான். அடடா, அப்பாக்கும் மகளுக்குமான உலகத்துல ஆண்டவனுக்கு கூட இடம் இருக்காது. ஆமாவா இல்லையா? கருவுல சுமந்த அம்மாவை சின்ன உருவமா சுமக்கிற சுகத்தை மகளை தவிர யாரு கொடுப்பா? மகளை தவிர யாரு கொடுப்பா? அட்டினக்கால் தோரணையில அழகு காட்டுற குட்டி குட்டி செல்லங்களை பத்தி, காந்தத்துல மண்ணில் தேய்ச்சி பேய காட்டி புழுதியத்தான் சட்டையா மாட்டி வெயிலோடு உறவாடிய உறவுகளை பத்தி, வேப்பம்பூவையெல்லாம் விண்மீனா நினைச்சு விளையாண்ட வெள்ளந்தி பூக்களை பத்தி, இப்படி எல்லாத்த பத்தியும் பாட்டுல சொல்லிச்சான் அந்த பறவை. அம்மா சிவா கீழே விழுந்துட்டான். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து விழுந்து கிடந்த அடுத்த வீட்டு பிள்ளைய அள்ளி மடியேந்தி உலக்க மாதிரி நிக்க ஓடி போய் மஞ்சத்தூளை எடுத்துட்டு வாடான்னு மகனை கடிஞ்சி சின்ன சிராய்ப்புக்கும் மஞ்சத்தூளை போட்டு முந்தானையில விசிறி விடும் அம்மா. அம்மானா சாமிதானுங்களே. ஆரோர பாடக்கூட ஆள் இல்லாம போன கடவுள் எழுதி வைத்த சில கவிதைகளை பத்தியும் பாடி வச்சான். ஆரோர பாடக்கூட ஆள் இல்லாம போன கடவுள் எழுதி வைத்த சில கவிதைகளையும் பத்தி பாடி வச்சான். இப்படி இன்னும் இன்னும் எத்தனையோ வண்ணம் இன்னும் பாசச்சூடு குறையாத பாட்டெல்லாம் தந்துச்சான் அந்த பறவை. ஆறு கண்ணு பட்டுச்சோ அசைக்க முடியாத ஆலமரம் போல இருந்த அந்த ராசாளி, இருக்கிற வண்ணத்தை எல்லாம் வானம்பூரா பூசி அந்த மாக்கவி பறவை ஒரு நாள் மஞ்சக்காமலை வந்து மண்ணை விட்டு போயிருச்சான். சாக்காடு வருதுன்னு நினைச்சுத்தான் அப்படி ஒரு கடுதாசி எழுந்துச்சான்னு அதுக்கும் தெரியல, அந்த பாழா போன சாவுக்கும் தெரியல. மகனே, நான் எழுதியிருக்கும் கடிதமும் உனக்கு இப்பொழுது புரியாமல் இருக்கலாம். சில வருடங்களுக்கு பின் எடுத்து படித்துப்பார், உனக்கு புரியும். இந்த வரிகளை அது எழுதாம விட்டிருக்கலாம். எமங்கண்ணுல பட்டுருச்சோ என்னவோ சில வருடம் தானு சீக்கிரமா அழைச்சுக்கிட்டான். மவனுக்கு எழுதி வச்ச கடுதாசி மையி காயும் முன்னே கையை விட்டு போயிருச்சான். ரொம்ப தூரமா இத்தனை சேர்த்து வச்ச கனவு விட்டு போயிருச்சான். இப்பெல்லாம் எங்கேயாச்சும் பால்வாடை நிறைஞ்சிருக்கும் தரைய பார்த்தா, எட்டாவது உயரத்துல வச்சிருக்கிற எளிதில உடைய பொருள் எல்லாம் பார்த்தா, ஒட்டு நாடா ஒட்டிருக்கிற தொலை இயக்கிய பார்த்தா, இடவிடாம மோதுற பாத்திர சத்தம் கேட்டா, குட்டி குட்டியா சட்டையும் கவனமா துணிகாயும் கம்பிய பார்த்தா, அடிக்கடி இடிபடுற கடுக்காய் ஓமம் சித்திரத்தை வாசனை வந்தா, பள்ளிக்கூட மணிச்சத்தம் கேட்டா, காலில் வந்து மோதுற காடி பொம்மைய பார்த்தா, காதுல வந்து வரசுகிற பட்டாம்பூச்சிய பார்த்தா, வட்டமான மூஞ்சிர முட்டைக்கண்ணு நீட்ட மூக்கு கட்டங்கட்டமா கை காலுன்னு அப்பாவும் அம்மாவும் அக்காவும் எழுத்து விட்டு நாய்க்குட்டியுமா நிறைஞ்சிருக்கும் சுவத்து கிருக்களை பார்த்தா, இப்படி குழந்தைங்க நிறைஞ்ச வீட்டை பார்த்தா, அந்த ராசாளி பறவை நான் முத்துக்குமாரோட மகன்தான் வீடு பூரா நிறைஞ்சிருக்க மாதிரி இருக்குமா, மனசு முழுக்க அதோட கவிதை இறைஞ்சிருக்க மாதிரி இருக்குமா. இந்த கதை கூட கேட்கிறப்ப உங்களுக்கு கவிதை மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இந்த கதை அந்த மாக்கவி ராசாளி பறவை நான் முத்துக்குமாரோட கதை. நன்றி, வணக்கம். இது குறைஞ்ச நேரத்துல இதெல்லாம் தயார் பண்ணி கொடுத்த அருளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அருமை இளங்கோவன், கவிதை கேட்டா கதை சொல்றீங்க, கதை கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? கம்போங்கலாம் நினைவுகளையும் கவிமாலை பழசுகளையும் நினைவூட்டினார்கள். கவிதை ராஜாளியை பற்றிய உங்கள் கவிதை எங்களை எல்லாம் கண்கசிய வைத்தது. உங்கள் உழைப்புக்கும் கவிதைக்கும் எங்கள் நன்றி. மீண்டும் கரவொலியார். சுட்டும் விழி சுடரே என்ற பாடலை கேட்கும் போதெல்லாம்
சூர்யாவை விட இப்போது வடிவேலு அசின் தான் வருகிறார்கள். காதல் பாடல் நகைச்சுவை பாடலாய் எல்லோரையும் ஈர்த்ததால் நகைச்சுவையில் கலக்கும் நாவன்மை மிக்க கவிஞர் சேவகன் இந்த தலைப்புக்கு தேர்வானாரோ? பட்டிமன்றம், கவியரங்கம் என எல்லா மேடைகளிலும் பட்டையை கிளப்பி வரும் நகைச்சுவை தென்றல் இவர். பிடோக் சமூகம் என்ற இந்திய நற்பணி செயற்குழுவை தாங்கும் தூண்களில் இவரும் ஒருவர். காட்சிக்கு எளியவர், கவித்துவத்தில் வலியவர். எத்தனையோ எழுதியும் இன்று வரை ஒரு புத்தகம் கூட போடாத காரணம் அது ஒரு தங்கமுனை ரகசியமாக இருக்கலாம். அண்மையில் ஒரு யுவதிக்கு மாமனாராய் அங்கீகாரம் பெற்றவர். நா. முத்துக்குமாரின் சுட்டும் விழிச்சுடர் பற்றி பாட இதோ கவிதை காட்டாறு. நகைச்சுவை நயில் நெறி என்றெல்லாம் பட்டம் கொடுக்க எத்தனையோ பேர் முயன்றும் எதையும் ஏற்காத எளிய கவிஞர் மு. சேவகன். எனக்கும் சேர்த்து சிரிக்க வைத்த தலைமைக்கு நன்றி. அன்னை தமிழே, அழியாத வான்மொழியே, ஆழ்கர முத்தொத்து அரசோச்சும் கோமகளே, உன்னை நான் அறிவேன் உதிரமும் சேர்த்து அறியும். உலக மொழி பல யாவும் உன் பிறப்பு எனச் சொல்லும் கண்ணே கற்கண்டே, காலமெல்லாம் உன் நினைவை கடையேன் என் நெஞ்சுமதில் காதலுடன் ஆடவிடு. கடற்கரை சாலையில் கம்போங் குலாம்பின் கூரையின் கீழ் காடு தொடுத்த கவிமாலையில் பிச்சினி காடு தொடுத்த கவிமாலையில் கூடும் கவிஞர்களின் கவிமனத்தில் இன்பம் பாடும் நாவிக்களின் நல்மனதில் தங்கி புதுமை தேனியின் காப்பகத்தில் மதியோடு இன்ப உலாவரும் கவிமாலைக்கு என் மறுவணக்கம். கவியரங்க தலைமையின் கீழ் முன்பு கவி பாடியிருக்கிறேன். அப்போது அவர் தலையில் மை இருந்தது. கவியரங்க தலைமையின் கீழ் முன்பு கவி பாடியிருக்கிறேன். அப்போது தலையில் மை இருந்தது. எப்போதும் அவரின் கவிதையில் பொய் இருந்ததில்லை. கவியரங்க தலைமைக்கு பெருவணக்கம். சுட்டும் விழிச்சுடரே, நா. முத்துக்குமாரே, இதே தேசிய நூலகத்தில் உனது தலைமையில் சென்ட் ஜோசப் பள்ளி மாணவர்களை வைத்து பட்டிமன்றம் பேசிய நாட்களை நினைவு கூர்கிறேன். மௌனம் உதிர்த்த வார்த்தைகளை சத்தமாக்கியவனே, இரவை பகலாக்கும் வெளிச்ச வரிகளை தந்தவனே, ஏறுநடை தமிழ் பாவலர்களின் வரிசையில் பீடு நடை போடுவாய் என பேராசைப்பட்டு விட்டோமோ? ஏறுநடை தமிழ் பாவலர்களின் வரிசையில் பீடு நடை போடுவாய் என பேராசைப்பட்டு விட்டோமோ? 50 வயதுக்குள் உன் அந்தி சாயும் என்று அனுபவம் நினைக்கவில்லை. தீயை பிடித்து தெரிந்து கொள்வதை விட தீண்டி காயம்பெறு என்றாய். காயம் பெற்றால் சரிதான். காயமே மாயமானது தமிழுக்கு பெரும் காயம் அல்லவா? காயமே மாயமானது தமிழுக்கு பெரும் காயம் அல்லவா? கருப்பு வெள்ளை பூக்களுள்ளா உன் கண்ணில் நான் கண்டேன். உன் கண்கள் வண்டை உண்ணும் பூக்கள் என்பேன். சுட்டும் விழிச்சுடரே, மழை அழகா வெயில் அழகா கொஞ்சம் போது மழை அழகு, நீ கோபப்பட்டால் வெயில் அழகு. அடடா, கோடம்பாக்கத்தில் கால் குடிசில் சினுங்கி கிடந்த தமிழை ஆனந்த யாழ் கொண்டு மீட்டியவனே, ஆவணி சுவாதி நட்சத்திரத்தில் வாய் திறந்த சிப்பிக்குள் நன்முத்தாய் வந்தவனே, உன் பேனா தலை குனிந்த போதெல்லாம் தலை நிமிர்ந்து வரிசை கட்டி நின்றது புது சிந்தனைகள். வார்த்தைகள் வரிசை கட்டி
கவிதைகள் நிரம்பும் போது, வார்த்தைகள் வரிசை கட்டி கவிதைகள் நிரம்பும் போது கையிலோடு வரிசையில் நின்றவனை கவனிக்காமல் விட்டாயோ? வார்த்தைகள் வரிசை கட்டி கவிதை நிரம்பும் போது கையிலோடு வரிசையில் நின்றவனை கவனிக்காமல் விட்டு விட்டாயோ? கொக்கு பரபர, கோழி பரபர, மைனா பரபர, மயிலே பர என்றாய். வானம் தாண்டி பறந்த உன் சிந்தனைக்கு இடையில் வையகத்தின் பிரச்சனையை பேசியதில் அதிசயிக்கிறேன். மீனாட்சி அம்மன பார்த்தாக்கா கந்து வட்டியோட கொடுமைய போக்க சொல்லு. ஸ்ரீரங்கநாதன பார்த்தாக்கா தல காவிரிய அடிக்கடி வர சொல்லு. துட்டுக்கு மெட்டு போடும் உனக்கியன் கட்டுண்டு வருகிறது கவலை. துட்டுக்கு மெட்டு போடும் உனக்கியன் கட்டுண்டு வருகிறது கவலை. காசுக்கு பாட்டெழுதும் உனக்கியன் காசினியின் மீது இத்தனை அக்கறை. காசுக்கு பாட்டெழுதும் உனக்கு காசினியின் மீது ஏன் இத்தனை அக்கறை? பொறுமையும் சமூக அக்கறையும் கொண்ட சுட்டும் விழிச்சுடர் பாரதியின் வழித்தோன்றலா நீ? புதுமையும் சமூக அக்கறையும் கொண்ட சுட்டும் விழிச்சுடர் பாரதியின் வழித்தோன்றலா நீ? அதனால்தான் அவனைப் போலவே, அந்த பாரதியை போலவே அந்தி சாயுவும் நீயும். நன்றி, வணக்கம். இசைப்பாட்டில் இன்னொரு எஸ்பிபி என்று சொல்ல மறந்துவிட்டேன். மிகச்சிறப்பு தமிழ்ச் சேவகன், உங்கள் கவிதையில் உண்மையிலேயே இருந்தது. நான் சொல்லாமலே இதோ மரியாதை. 2016 ஆகஸ்ட் 14ஆம் நாள் செவியார தான் ரசிக்க தமிழ் தாயே தயாரித்த ஆனந்த யாழின் இசை நரம்பு அருந்த நாள் அது. 1000 வளர்ந்தன அறிவியல், காமாரை நோய்க்கொரு தீர்வு கண்டறியாமல் ஒரு யுக கவிஞனை இழந்து போனோம். அந்த ஆனந்த யாழின் இசையை பாட அடுத்து வரும் கவிஞர் க. தீபக். தீபம் பிளஸ் கூட்டல், தீபம் பிளஸ் கவிதை, தீபக் கவிதை. சமுதாய இருளை அகற்றும் வெளிச்சம் தரும் தீபக் கவிதைகளாக தம்பி தீபக்கின் கவிதைகள் இருக்கட்டும். பாண்டியன் பேச்சாளர் மன்றம் சிங்கப்பூரில் இல்லை. அதனால் பாண்டிய நாட்டைச் சேர்ந்த இவர் சேரன் பேச்சாளர் மன்றத்தில் சேர்ந்து அதன் துணைத் தலைவராக இருக்கிறார். நல்ல பசையான பணியில் இருக்கிறார். எண்ணெய் எரிவாயு துறை. இந்த ஆண்டுக்கான கவிமாலையின் இளம் கவிஞர் விருது வென்றவர். இயற்றமிழ் திறம் வளர்க்க கவிமாலையில் இணைந்த இவர் தன் நாடகத்துறை சாதனைக்காக அதிபதி அனைத்துலக நாடக குழுவிலும் இணைந்து பணி செய்பவர். புதுமை தேனியின் யாப்பெனும் காரிகை நாடகத்தில் கம்பீர கணம் குறையாமல் ராஜா வேடம் போட்டு நம் கவனம் கவர்ந்தவர். இதோ தீபக் கவிஞர் தீபக். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். தமிழே எனதுயிரே, முதற்கண் வணக்கங்கள். இத்தனை பெரிய இளையவர்கள் வீற்றிருக்கும் சபையில் என்னை போன்ற மாரியை போன்ற பெரியவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த கவிமாலைக்கு நன்றி. ஆனந்த யாழை மீட்டியவன், காஞ்சி தமிழுக்கு தந்த பெருமகன்களில் ஒரு மகன், தமிழ்நாட்டின் மருமகன், அடைமொழி இல்லாத கவிஞன் நா. முத்துக்குமார். இளையராஜாவும் வைரமுத்துவும் மிச்சம் வைத்த தமிழர்களின் இசை நரம்புகளை இவனை கொண்டு மீட்டெடுத்து மீட்டியவன். தாய்க்கு தாலாட்டு பாடி சலித்து போன தமிழ் சினிமாவுக்குள் தந்தைக்கு தேசிய கீதம் எழுதிய தகப்பன்களின் தாகூர் அல்லவா அவன். தாய்க்கு தாலாட்டு பாடி சலித்து போன தமிழ் சினிமாவுக்குள்
தந்தைக்கு தேசிய கீதம் எழுதிய தகப்பன்களின் தாகூர் அல்லவா அவன். ஆனந்த யாழை மீட்டும் கணங்களிலெல்லாம் தெய்வங்களெல்லாம் தோற்றே போகும் ஒழிக்கும் நொடிகளிலெல்லாம் எப்பேற்பட்ட தகப்பன்களுக்கும் தாய்ப்பால் கண்ணீராய் சுரக்கும். எத்தனையோ நெடுங்கவிதைகளை கண்ட தமிழ் தனக்குத்தானே எழுதி கொண்ட ஒரே ஹைக்கூ கவிதை நா. முத்துக்குமார். உனக்கும் இல்லை, இது எனக்கும் இல்லை, படைத்தவனே இங்கு எடுத்துக்கொள்வான். இது தத்துவங்களின் உச்சம். நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு, உண்மையில் அதுதான் மெய்யாய் அழகு. இது யதார்த்தத்தின் உச்சம். ஆடு மாடு மேல உள்ள பாசம் வீட்டு ரேஷன் கார்டில் சேர்க்க சொல்லி பேசும். இது உயிரோம்புகளின் உச்சம். வெள்ளை தவிர வாழ்க்கையில் வேற என்ன அறிஞ்சும் வாழ்வியலின் உச்சம். இறைவா நீ ஆணையிடு, தாயே எந்தன் மகனாய் மாற தாய்மையின் உச்சம். முதன்முறை வாழ பிடிக்குதே, முதன்முறை வெளிச்சம் பிறக்குதே, முதன்முறை முறிந்த கிளை ஒன்று பூக்குதே, இது நம்பிக்கையின் உச்சம். உச்சங்களின் மிச்சங்களையெல்லாம் தொட்டவனே, எல்லோருக்கும் வாழ்வு வாழும் நாட்களின் நீளம் கொண்டு அளக்கப்படுகிறது. உனக்கு மட்டும் நீ தொடுத்த வரிகளின் ஆழம் கொண்டே அளக்கப்படும். உன் தூர் கவிதையை போல் தமிழ் சமூகம் வாழ்நாளெல்லாம் உன் பாடல்களை தூர்வாரிக்கொண்டே இருக்கட்டும். பேரன்பின் ஆதி ஊற்றே, உன் வார்த்தைகளை கடன் வாங்கி இந்த கவிமாலைக்கு சொல்ல ஒன்றுதான் இருக்கிறது. அழகான நேரம், அதை நீதான் கொடுத்தாய். அழியாத சோகம், அதையும் நீதான் கொடுத்தாய். சொற்களின் ராவணா, தரணியும் தமிழும் இருக்கும் வரை, காதலும் காமமும் இருக்கும் வரை, வாழ்வும் மரணமும் இருக்கும் வரை, உன் ஆனந்த யாழின் நரம்புகளை உலகின் எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒருவன் மீட்டிக்கொண்டே இருக்க கடவது. நன்றி, வணக்கம். அடைமொழி இல்லாத கவிஞர் என்றீர்கள். அவர் விலாசமே அவர் அடைமொழி. நா என்றால் நாக்கை குறிக்கும் அல்லவா? அழகான கவிதை தீபக். உன் தூர் கவிதை போல், நா. முத்துக்குமாரின் தூர் கவிதை போல் தமிழ் சமூகம் தன் வாழ்நாளெல்லாம் அவர் பாடல்களை தூர்வாரிக்கொண்டே இருக்கட்டும் என்றாய். உயிரோம்புதலின் உச்சம், வாழ்வியலின் உச்சம், தாய்மையின் உச்சம் என கவிஞருக்கு பிடித்த உச்சங்கள் உரைத்தாய். உன் கவிதைக்கு எங்கள் மீண்டும் கைத்தட்டல். நிறைவு கவிதையாக நிறைவான கவிதையுடன் வருபவர் கவிஞர் மு.சே. பிரகாஷ். வ.உ.சி. பிறந்த மண்ணில் பிறந்து சங்கத் தமிழ் வளர்த்த மதுரையில் வசிக்கும் இவர் கல்லூரி காலம் முதல் கவிதையை காதலித்தவர். மதுரை வைகை குயில்களில் இவரும் ஒரு குயில். கவின் கலை கழகம், கலை இலக்கிய பெருமன்றம் உள்ளிட்ட இலக்கிய அமைப்புகளில் இயங்கி தன் மொழி சார்ந்த ஆர்வத்தை முழுமைப்படுத்திக் கொண்டவர். கடந்த 6 ஆண்டுகளாக கவிமாலை இவரது கவிதை பயிற்சியின் பட்டறையானது. காற்றை கொஞ்சம் நிற்க சொன்ன பாட்டு வரிகளுடன் தன் கவித்துவத்தை காட்ட வருகிறார் பிரகாஷ். வேலியில்லா காற்றையும் தன் விசாரணை கூண்டில் நிறுத்த இதோ கவிஞர் மு.சே. பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். பெயரில் முத்து இருந்தால் கவிதை நன்றாக வருமாம். என் பெயர் மு.சே. பிரகாஷில் முத்துதான். பெயரில் முத்து எங்கிருக்கிறது என்பதை பொறுத்து வீச்சு இருக்குமாம்.
முத்து முதலில் இருந்தால் உத்தமமாம். முத்து முதலில் இருந்தால் உத்தமமாம். கவியரங்க தலைவருக்கு வணக்கம். உங்கள் மாணவர் கீகோவிடம் கவி பாடி இப்பொழுதோ தலைமை ஆசிரியரிடம். தலைக்கு மை வைக்க ஆசிரியர் வெண்பா தலைமையில் என் பா. கவி தோழர்களுக்கும் வணக்கம். காற்றை கொஞ்சம் நிற்கச் சொன்னவன் தமிழை நம்பி இரு பிள்ளைகளை நம்மிடம் விட்டுச் சென்றவன். தூரிலிருந்து வீரநடை போட்டவன் தமிழ் வேரிலிருந்து சிறகை விரித்து பறந்தவன். ஒவ்வொரு பாட்டிலும் கொஞ்சம் உயிரை தந்தவன். தாலாட்டு நிலாச்சோறு கிடைக்காதவன் தமிழ் பாட்டெழுதி பலருக்கும் அன்னமிட்டவன். கிடைத்ததையெல்லாம் தானமிட்டவன். ரௌத்திரம் பழகாத பாரதி நீ, எல்லோருக்கும் நல்லவன் நீ. பாட்டுக்கும் கவிதைக்கும் இடையே பட்டுத்தறி நெய்தவன். வள்ளுவன் இளங்கோபோல் வாழ்வை படைக்க ஆசைப்பட்டவன். வண்ணத்து பூச்சியின் வண்ணமெல்லாம் நம் அடிநெஞ்சில் பூசிச் சென்றவன். மெட்டு தருவதென்னவோ காதல் பாட்டுக்குத்தான், நீ இட்டுத் தருவதோ உன் இதய துடிப்பைத்தான். உள்ளே நீ ஒளித்து வைத்திருக்கும் தத்துவ பாட்டெழுதும் தவிப்பைத்தான். இன்னும் இன்னும் என்று இரவெல்லாம் நீளும் உன் பாடல் தேடும். நீ இல்லை என்பதை நெஞ்சிடம் எப்படி சொல்வேன் தம்பி. நீ இல்லை என்பதை நெஞ்சிடம் எப்படி சொல்வேன் தம்பி. சிறு வயதில் சண்டை போட்டு பரனில் பதுங்கி கடவுளுடன் தாயம் விளையாடுவாயாமே. சிறு வயதில் சண்டை போட்டு பரனில் பதுங்கி கடவுளுடன் தாயம் விளையாடுவாயாமே. இறங்கி வந்துவிடு தம்பி. மஞ்சள் வண்ணம் மழையில் குலைத்து வானவில் செய்தவனை மஞ்சள் காமாலையே நீ என்ன செய்ய முடியும். மஞ்சள் வண்ணம் மழையில் குலைத்து வானவில் செய்தவனை மஞ்சள் காமாலையே நீ என்ன செய்ய முடியும். முத்து முத்தான வரிகள் எல்லாம் காற்று வெளியில் கலந்தே இருக்கும். சாம்பல் உதிரும், வார்த்தை உதிருமா? நன்றி. ரௌத்ரம் பழகாத பாரதி என்றீர் நா. முத்துக்குமாரை மிக்க மிக்க சிறப்பான அரங்க கவிதை தந்த திரு பிரகாஷுக்கு நம் கரங்களின் ஓசை மீண்டும் பரிசாகட்டும். நா. முத்துக்குமார் என்னும் ஞான மகன் கான மகன் பாட்டுகளும் கவிதைகளும் பண்பாட்டை முன்மொழியும் அந்த அறிவு திருமகனை கவிதையால் படம் பிடித்த 6 கவிஞர்களுக்கும் கவிமாலைக்கும் எங்கள் அன்பு நன்றியை காணிக்கையாக்குகிறோம். கைகூப்பி வணங்குகிறோம். மாணிக்க மனங்களே, நாம் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இத்துணை அற்புதமான கவியரங்கத்தை நமக்கு படைத்த அனைத்து கவிஞர்களுக்கும் மீண்டும் ஒரு பலத்த கை